ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நியூஸ் சேனல் எல்லா சேனலும் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய ஹெட்லைன்ஸே நமக்கு போயிட்டுருக்கிறது வந்து கரூர் உயிரிழப்பு. பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. 40 பேர். இது ஒரு சின்ன எண்ணிக்கை கிடையாது, ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை தான். தாவேகா தலைவர் கூட்டம் வந்து நடந்திருக்கு கரூரில். அதில் வந்து நிறைய உயிர்கள் வந்து பறி போயிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தா கூட்ட நெரிசல் தான். அதிகமான கூட்ட நெரிசல். பின்ன வந்து ரொம்ப வந்து ஹீட் கிளைமேட்னால எல்லாருக்குமே தாகத்தை வந்து அடக்க முடியல. மூச்சு திணறி இறந்துருக்காங்க நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. போர்டெல்லாம் விழுந்திருக்கு. பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ இந்த இடத்துக்கு வந்து வராதிங்கன்னு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் முதியவர்களாக வராதிங்கன்னு அறிவிப்பெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதையும் மீறி நீங்கள்லாம் போயிருக்கீங்க. மயங்கி விழுந்திருக்காங்க. பெண்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்க. ரசிகர்களுடைய கூட்டம் வந்து பெரிய கூட்டமாக இருக்குது. இது வந்து இது ஒரு ஜனநாயக நாடு காய்ஸ். இது வந்து மன்னர் ஆட்சி கிடையாது. இந்த மன்னர் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வெளியில் வருவாங்க, அவங்கள இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. நம்மளுடைய வந்து விருப்பத்தையும் வெறுப்பையும் நம்ம வந்து காமிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நம்மளுடைய எலெக்ஷன் டேட்டில் நம்ம வந்து தனியாக சுயமாக சிந்திச்சு நம்ம வந்து ஓட்டு போடலாம். இது நமக்கு முழுமையான சுதந்திர நாடு. சுதந்திரமாக நம்ம வந்து ஓட்டு போடலாம். அங்கே வந்து நம்ம வந்து காமிக்கலாம் நம்ம யார் நமக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வேண்டாம். இப்போ வந்து எவ்வளோ விஷயத்தில் நம்ம அப்டேட் ஆகிட்டே வரோம். நம்ம இந்த மாதிரி கூட்டத்தில் தான் வந்து நின்று பிரச்சார சொற்பொழிவுகள்லாம் ஆற்றி அதனால வந்து தான் ஓட்டு கிடைக்குன்றது கிடையாது. லைவில் வரலாம். நிறைய சேனல்ஸ் அவங்களே ஒரு சேனல் கூட ஓப்பன் பண்ணி லைவில் வரலாம். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் கூட லைவில் வந்து மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக பேசலாம். தன்னுடைய கொள்கையும் கோட்பாடையும் வந்து அழகான முறையில் தெரிவிக்கலாம். ஒரு கொள்கையும் கோட்பாடும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த தலைவர் வேணால் இந்த நாட்டை ஆளலாம். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் யார் வேணால் வரலாம். ஸ்டாலின் வரலாம், எடப்பாடி பழனிசாமி அவங்க வரலாம், பன்னீர்செல்வம் அவங்க வரலாம், டிடிவி தினகரன் வரலாம், சீமான் வரலாம், நம்ம விஜய் வரலாம். எல்லாருமே வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது பொதுமக்களாகிய நம்ம தான் வந்து ஓட்டு போட்டு நிர்ணயிக்கக்கூடிய நாள். இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. வருத்தத்துலேயும் வருத்தம், மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஒரு உயிர் நமக்குள்ளே வந்து ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவை வந்து நம்ம எப்படி எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியது நம்ம தான். நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். காய்ஸ். நம்மளை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்மளை நம்பி ஒரு குடும்பமே இருக்குது. ஒரு குழந்தைகளே வந்து நம்மளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம். அந்த உயிரை வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் போய் பாரு. எந்த இடத்துலையும் சரி கூட்ட நெரிசல் அதிகமான இடம் இருக்கா நீங்கள் வந்து போய் கண்டிப்பாக போகாதீங்க. பார்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமுமே அதுக்கப்புறம் தான் வரும். எல்லாமே வரும். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம உழைச்சால் மட்டுமே தான் நம்மளுடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும். தலைவர்கள் வந்து வழி நடத்துவாங்க, நல்லா ரோடு போடுவாங்க, அரசாங்கத்தை பண்ணுவாங்களே தவிர ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கண்டிப்பாக அவங்க வருமானம் கொடுக்க முடியாது. பார்த்து பத்திரமா இருங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்னா உங்களை நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. பார்த்து பத்திரமா இருங்க. அந்த தலைவருக்கும் இப்போ மன வருத்தத்தில் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது வேணும்னு திட்டமிட்டு யாருமே பண்ணல. இது ஒன்று நடந்துருச்சு. மேற்கொண்டு இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வாக நம்ம எல்லாருமே இருக்கணும். ரொம்ப மனசு வந்து வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து எல்லாருமே ப்ரே பண்ணலாம். அவங்க குடும்பத்துக்கு வந்து சாந்தமும் சமாதானமும் அமைதியும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருமே ப்ரே பண்ணலாம். இந்த சமயத்தில் இதை விட வேறு என்ன தெரிவிக்கக்கூடியணும்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். பின்ன வந்துட்டு பார்த்து பத்திரமா இருங்க. சேஃப்டி ஃபஸ்ட்.